சி.வி. சண்முகம் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் சொல்லலாம், ஆனால் விழுப்புரத்தை பொறுத்தவரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளிலும் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய கூட்டு இப்போது வெறும் வாய்ஸ் அவளால் தான். 2021 தேர்தலில் அவர் சொந்த தொகுதியிலே தோல்வியற்றார். பட் இப்போ அவர் இன்னும் ராஜ்யசபா எம்பி தான். நீங்கள் சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவது உங்களுக்கு உறுதியாக இருந்தால் நீங்கள் ராஜ்யசபா தொடர்றீங்க, ராஜினாமா பண்ணிட்டு வந்து நின்றுங்களேன். அவரை எதிர்த்து திமுக நேரடியாக களமிறங்கி அவரை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறதா? தலைமை உங்களையே களமிறக்கிச்சுனா கூட மேபி நீங்கள் அது அந்த மாதிரி நாட் ஒன்லியூ, நீங்கள் எத்தனை பேர் அதுக்கு தயாராக இருக்கிறீங்க? திமுக ஒரு அடிமட்ட தொண்டனை நிற்க வைத்தால் கூட மேலும் தொகுதியில் கண்டிப்பாக அவரை வீழ்த்து காட்டுவதற்கான சக்தி திமுக இருக்கிறது. தேர்தல் என்பது திமுக அதிமுகவிற்கான போட்டி அல்ல. இந்த தேர்தல் என்பது திமுகவிற்கும் தாவேகாவிற்குமான போட்டி அப்படின்னு விஜய் போன்றவர்கள் சொல்றாங்க. விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவருக்கு இன்னும் கூடுதலான ஆதரவு இருக்கிறதா? அப்படியான ஒரு பார்வை அவர்கள் தரப்பில் வைக்கப்படுது. அது உங்களுக்கு சவாலாக இருக்குமா? அது எலெக்ஷன் உறுதியாக அது சவாலாகவும் இல்லை, திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இல்லை, அவங்க ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ திடீரென்று திருவிழாக்கு வருகின்ற ஒரு வான வேடிக்கையை போல ஒரு விஜய் என்கின்ற ஒரு தனிநபர் பிம்பத்தை கட்டமைத்து தேர்தல் சந்திக்கின்ற பொழுது உறுதியாக தேர்தல் களத்தில் அவர்களால் தேர்தலை சந்திக்க முடியாது. 1000 ரூபா கொடுப்பேன் என்று முதலமைச்சர் அறிவித்த போது எடப்பாடி பழனிசாமி இது சாத்தியமே இல்லை, நிதி பற்றாக்குறையால் எப்படி சாத்தியம்னு கேட்டார். இப்போ 2000 ரூபாய் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக கொடுப்போம் என்று சொல்லின பொழுது நிச்சயம் இதை செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக கொடுத்துக்கான்னு சொல்றீங்க. அதாவது ஏற்கனவே 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொல்லும்போது ஸ்டாலின் தவறாக பொய் பிரச்சாரம் செய்கிறார், தவறான தகவலை கொடுக்கிறார். எப்படி நிறைவேற்ற சாத்தியக்கூறே இல்லை என்று பேசி கொடுத்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி. ஏராளமான திட்டங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் அவர் சொன்னாலும் இது தேர்தல் தோல்வி பயத்தின் காரணமாக ஸ்டாலின் இதை அறிவிக்கிறார். இது எதிர்க்கட்சிகளுடைய அப்பட்டமான பொய் பிரச்சாரம். இந்த திட்டம் என்பது பெண்களுடைய வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. 100 ஆண்டுகள் செய்ய வேண்டிய சாதனைகளை 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் செய்திருக்கிறார். எல்லாம் நிச்சயமாக மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு பெற்றுவதற்கான திட்டங்களாக அமையும் என்று சந்தேகமே. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அனைத்து கட்சிகளும் வேகப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில இந்த தேர்தல் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நேர்காணல்கள் செய்யலாம் என்று முடிவெடுத்து அதை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறோம். இந்த நேர்காணல்களில் இன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பலரையும் நேர்காணல் செய்து தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமாக இருக்கும், திராவிடம் 2.0 அமையுமா என்பதை பற்றி அவர்களுடைய கருத்துக்களை அறியலாம் என்று முடிவு செய்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தீர்மான குழுவினுடைய துணைத் தலைவரும் மேனாள் சட்டமன்ற உறுப்பினருமான மருத்துவர் இரா மாசிலாமணி அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரை வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு மருத்துவர் பொதுவாக ஒரு தலைமுறைக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசியல்வாதிகள்னால் பெரிய படிப்பறிவு இல்லாதவர்கள், அரசியல்வாதிகள் படித்தவங்க அரசியலுக்கு வர்றதில்லை, இந்த மாதிரிலாம் ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் ஒரு மருத்துவர், நீங்கள் இன்றைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவர், தினசரி நூற்றுக்கணக்கான மக்களை பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவர் எப்படி அரசியல்? அதற்கு காரணம் திராவிட இயக்க சிந்தனைகள் தான். ஒரு காலத்தில் அரசியல் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு, குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே இருந்த அந்த அரசியலை எளிமையாக்கி அனைத்து தரப்பு மக்களும் அரசியலுக்கு வரலாம் என்று உருவாக்கியது திராவிட இயக்கம், அண்ணாவும் கலைஞரும் தான். அந்த அடிப்படையில் தான் அண்ணாவினுடைய பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டு அவர் கட்டுரைகள் படித்து, கலைஞருடைய மேடை பேச்சு, கலைஞருடைய சிந்தனைகள் அதனால் ஈர்க்கப்பட்டு மருத்துவராக இருந்தாலும் பொது வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இன்றைக்கு மருத்துவ தொழிலையும் பொது வாழ்க்கையிலும் இரண்டு கண்களாக பார்த்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றேன். அது எனக்கு நிறைய வரவேற்பு என் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நான் 89ஆம் ஆண்டே கலைஞர் அவர்களால் நான் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்று, இப்போது 2016ஆம் ஆண்டு மயிலம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அந்த தொகுதியில் நான் வெற்றி பெற்றேன். இப்போ 2026 தேர்தலுக்கு மிக வேகமாக எல்லாரும் தயாராகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக திமுக நேற்று கூட முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளில் திமுக திட்டங்களை எல்லாம் மிக வேகமாக அடுக்கியிருக்கிறார். இவ்வளவு திட்டங்களை செய்த அரசு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் ஒவ்வொரு இடத்துலையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லி கொண்டே இருக்கிறார். ஏராளமான திட்டங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் அவர் சொன்னாலும், இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வச்சுட்டே வராங்க. திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் பறந்துபட்டு இருக்கிறத கூட விட்டலாம். நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்தில்
திமுக அரசினுடைய திட்டங்களால் என்னென்ன திட்டங்களால் மக்கள் என்ன பயன் அடைந்திருக்கிறார்கள்னு நீங்கள் எதெல்லாம் குறிப்பிடுவீங்க? நீங்கள் குறிப்பாக பார்த்தா விழுப்புரம் மாவட்டம் இந்த 5 ஆண்டுகளில் செய்த சாதனைகள் வந்து இதுவரை எந்த அரசாங்கம் செய்திருக்க முடியாத அளவுக்கு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பெரிய திட்டங்கள் என்று பார்த்தீங்கன்னா, திண்டிவனம் தொகுதியில் ஒரு சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கிறோம். ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகால கனவு. ஏன்னா அது முழுக்க அங்கே வேலை வாய்ப்புக்காக எந்த வாய்ப்புமே இல்லை. ஒரு சின்ன தொழிற்சாலையே கிடையாது. இன்றைக்கு இந்த சிப்காட் தொழிற்சாலையை கொண்டு வந்த இந்த ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். இந்த சிப்காட் தொழிற்சாலையை கொண்டு வந்தனால் ஏறத்தாழ 6000 இளைஞர்கள் இன்றைக்கு அங்கே வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய வரமாக அமைந்திருக்கிறது. அதே போல் திண்டிவனத்தில் ஒரு மருத்துவ பூங்கா கொண்டு வந்திருக்கிறோம். 120 கோடியில் உணவு பதப்படுத்தும் பூங்காவும் கொண்டு வந்திருக்கிறோம். இதனால் அங்கே ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அங்கே பயன்பெறுகிறார்கள். அதே மாதிரி திண்டிவனத்திற்கு இப்போது சென்ற வாரம் தலைவர் அவர்கள் வருகின்ற பொழுது ஒரு மேம்படுத்திட்ட மருத்துவமனை 38 கோடியில் ஒரு மாவட்ட மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கிறார். இதுவரை பேருந்து நிலையமே இல்லாத இருந்த திண்டிவனத்திற்கு ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். விழுப்புரத்தில் வந்து ஒரு 28 கோடி ரூபாயில் ஒரு முல்லைம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கதிரியக்க சிகிச்சை பிரிவை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். வானூரில் 38 கோடி ரூபாயில் டைடல் பார்க் கட்டி கொடுத்திருக்கிறார். நியோ டைடல் பார்க் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் நீங்கள் வயலும் தொகுதி என்று பார்த்தாலே எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் சாரிங்க. உதாரணத்துக்கு வந்து கூட்டேற்பட்ட சந்திப்பில் ஒரு நாளைக்கு விபத்தில்லாத நாளே இல்லை என்ற அளவில் இருந்த கூட்டேற்பட்ட சந்திப்பில் ஒரு மேம்பாலத்தை கட்டி கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி வயலும் தொகுதியில் வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட மேம்பாலங்களை கட்டி கொடுத்துருக்கிறோம். கீழ்காரணியில் ஒரு மேம்பாலம், வைரபுரத்திலே ஒரு மேம்பாலம், அவியூரிலே ஒரு மேம்பாலம், மணியம்பட்டிலே ஒரு மேம்பாலம், ஈச்சூரிலே ஒரு மணியம்பாலம், இவையெல்லாம் இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்கள் தேவைகளுக்காக இவ்வளவு மேம்பாலங்களை கட்டி கொடுத்துருக்கும். மயிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடூர் அணைக்கட்டு என்றது ஒரு சிறந்த அணைக்கட்டு. அது பராமரிப்பு இல்லாமல் காலகட்டத்தில் இப்போ அந்த அணையை பராமரித்து புதிய வாய்க்கால்கள் கட்டி அந்த கதவுகளெல்லாம் சீரமைக்கின்ற பணி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ரெட்டனை என்பது ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒரு அணைக்கட்டை இன்றைக்கு சீரமைத்திருக்கிறோம். இப்படி எண்ணற்ற பணிகளை இந்த மயிலம் தொகுதியில் மட்டும் செய்திருக்கிறோம். இவையெல்லாம் விழுப்புரம் மாவட்டத்தில் செய்யப்பட்ட பணிகள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் சார்ந்த பணிகள் என்பது வேறு. இதை தாண்டி விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டும் எவ்வளவு பேர் பயனடைந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த மகளிர் உரிமை தொகை விழுப்புரம் மாவட்டத்தில் 4 லட்சம் பேர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடைந்திருக்கிறார்கள். இந்த மகளிர் விடியல் பயணத்தில் 13 கோடி முறை இந்த விடியல் பயணத்தில் இன்றைக்கு பயனடைந்திருக்கிறார்கள். அதுபோல காலை உணவு திட்டத்திற்கு 56,000 பேர் காலை உணவு திட்டத்தில் பயனடைந்திருக்கிறார்கள். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கல்லூரிக்கு செல்கின்ற பெண்கள் 46,000 பேர் மாதம் 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாணவர்கள் 24,000 பேர் அந்த மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையாக பெற்றிருக்கிறார்கள். 24,000 பேர் நாள் முதல் திட்டத்தில் பயனடைந்திருக்கிறார்கள். விவசாய மின் இணைப்புகள், குறிப்பாக எங்களுடைய விழுப்புரம் மாவட்டம் என்பது விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கிற பகுதி. அந்த விவசாயிகள் பலன் இருக்கிற வகையில் இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 7,500 மின் இணைப்புகள் ஒட்டுமொத்தமாக 2 லட்சம் மின் இணைப்புகள் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டும் 7,500 மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு இலவச மின் இணைப்பு. செஞ்சியில் ஒரு அரசு கலைக்கல்லூரி இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே ஒரு 50 ஆண்டுகள கனவுகள் இந்த திட்டங்கள் எல்லாம் இது 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் 100 ஆண்டுகள் செய்ய வேண்டிய சாதனைகளை 5 ஆண்டுகளில் மாண்புமிகு முதலமைச்சர் செய்திருக்கிறார். இப்படி இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டும் இவ்வளவு திட்டங்களை இந்த ஆட்சியில் செய்திருக்குன்னு சொல்லும்போது இவை அத்தனையும் தமிழக முதல்வருக்கு ஆதரவாக வாக்கு வங்கிகளாக மாறும். திமுகவை 2.0 ஆட்சி மீண்டும் இந்த மக்கள் தொடர வைப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. திட்டங்களை பட்டியலிடுகின்ற பொழுது அறிவித்த அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம், அதில் வந்து தேர்தலை ஒட்டி அந்த 3 மாத முன்பணம் ஒரு 3,000 ரூபாயும், கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ஒரு 2,000 ரூபாய்னு ஒரு 5,000 ரூபாய் மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்தாங்க. அது ஒரு விவாதப்பொருளையும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது வந்து தேர்தல் தோல்வி பயத்தின் காரணமாக ஸ்டாலின் இதை அறிவிக்கிறார் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. போன வருஷம்லாம் கோடை வரலையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இந்த 5,000 ரூபாய் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இது வந்து தேர்தல் தோல்வி பயத்தின் காரணமாக முதலமைச்சர் கொடுத்துட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை தனி, இந்த குறிப்பாக இந்த 5,000 ரூபாய் கொடுத்தா எப்படி பார்க்குறீங்க?
இது வந்து எதிர்க்கட்சிகளுடைய அப்பட்டமான பொய் பிரச்சாரம். தோல்வி பயத்தின் காரணமாக கொடுத்தேன்னு சொல்றது. காரணமாக சொல்வது அப்பட்டமான பொய் பிரச்சாரம். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மகளிர் உரிமை தொகை என்பது 2021ஆம் ஆண்டே தேர்தலில் போட்டியிடுகின்ற போதே தலைவர் அவர்கள் 2001 திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்தால் உரிமை தொகையாக 1000 ரூபாய் தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வகையில் தான் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். இன்றைக்கு வரை அந்த திட்டம் சிறப்பாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் என்பது பெண்களுடைய வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. எனவே தான் இந்த திட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற போது விரைவில் 2026 தேர்தல் அறிவிப்பு வர இருக்கிறது. அப்படி தேர்தல் அறிவிப்பு வந்தால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைப்படுத்த இருக்கிறது. அப்படி விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இதை காரணம் காட்டி இன்றைக்கு இருக்கிற பாஜக அரசும் அதற்கு துணை போகிற எடப்பாடியார் இந்த நீதிமன்றத்துக்கு சென்று தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது, எனவே இந்த நலத்திட்டங்களை அமல்படுத்தக்கூடாது, உரிமை தொகை கொடுக்கக்கூடாது என்று நீதிமன்றத்துக்கு சென்று தடையாணை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தடையாணை அப்படி ஒரு முயற்சி நடந்ததாக சிஎம்ஏ சொல்றாரு. இதற்கான முயற்சி நடந்ததற்கான செய்திகள் முன்கூட்டியே அறிந்த முதலமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் முறியடிக்கின்ற வகையில் எந்த காலகட்டத்திலேயும் தேர்தல் தடையாணை வந்தாலும் கூட பெண்களுடைய பொருளாதார முன்னேற்றம் தடைபட்டுவிடக்கூடாது என்ற தொலைநோக்கு பார்வையோடு தான் 3 மாதத்துக்கான முன்பணத்தை முன்னறிவிப்பின்றி அவர் இந்த இன்ப அதிர்ச்சியாக அவர் அறிவித்திருக்கிறார். எனவே இது மகளிருடைய நெஞ்சத்தில் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியும் இந்த சதி திட்டம் தீர்த்தவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் அமைந்திருக்கிறது. இன்னும் கூட சொல்கிறாங்க, ஏன் போன ஆண்டு கோடை வரவில்லையா என்று. கோடையாண்டு கோடை வரல, போன ஆட்சி இருந்தது, எனவே அந்த திட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. கோடை காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வேலை வாய்ப்பு குறையும், வேலைக்கு செல்ல முடியாத நிலைமை இருக்கும். குறிப்பாக பெண்கள் அன்றாடம் வேலைக்கு செல்ல முடியாத நிலைமை இருக்கிற பொழுது அதனால் அந்த கோடை காலத்திலேயும் அவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று ஒரு உயரிய சிந்தனையோடு தான் கோடைகால சிறப்பு நிதியாக இந்த மே மாதத்துக்கும் 2000 அறிவித்திருக்கிறார். இந்த 2000 அறிவித்து என்பது அவர் 2ஆம் கட்ட அந்த மகளிர் உரிமையை அளிக்கின்ற பொழுது நான் விடுபட்டவர்களுக்கு இப்போது அறிவித்திருக்கிறேன், இதிலேயே விடுபட்டிருந்தால் மீண்டும் நீங்கள் கொடுங்கள், அவருக்கும் அறிவிக்க நான் நடவடிக்கை எடுக்கின்றேன், இப்போது உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், விரைவில் அதை உயர்த்தி கொடுப்பேன் என்று மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது 2000 ரூபாய் கொடுக்குறேங்கிறார். இப்போது 2027 ஆட்சிக்கு வரும்போது 2000 உயர்த்தி கொடுப்பேன்னு சொன்னால் அதை நடைமுறைப்படுத்த உறுதிப்படுத்துகின்ற விதமாகத்தான் கோடை சிறப்பு நிதியாக 2000 கொடுத்திருக்கின்றார். எனவே 2027 ஆட்சி வருகின்ற போது அது 2000 உயர்த்தி வழங்கப்படும். எனவே இது எதிர்க்கட்சிகள் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் தோல்வி பயத்தில் போலியான சேற்றைவாரி புதல் தவிர இந்த திட்டம் ஒன்றே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி கட்டில் அமர்த்தும் என்பது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி எடுத்துக்கிட்டுமா 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று முதலமைச்சர் அறிவித்த போது எடப்பாடி பழனிசாமி இது சாத்தியமே இல்லை, நிதி பற்றாக்குறையால் எப்படி சாத்தியம்னு கேட்டார். இப்போ 2000 ரூபாய் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக கொடுப்போம் என்று சொல்லுகிற பொழுது மக்களுக்கு அதை கொடுக்க முடியுமா என்ற எண்ணம் ஏற்படும். இதோ கொடுத்து காட்டுகிறேன் என்பதற்காக 2000 ரூபாயை கோடை கால தொகுப்பாக கொடுத்திருக்கிறார். நிச்சயம் இதை செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக கொடுத்துருக்காருன்னு சொல்றீங்க. உறுதியாக, அதாவது ஏற்கனவே 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொல்லும்போது ஸ்டாலின் தவறாக பொய் பிரச்சாரம் செய்கிறார், தவறான தகவலை கொடுக்கிறார், எப்படி நிறைவேற்ற சாத்தியக்கூறே இல்லை என்று பேட்டி கொடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அவரே அதுக்கப்புறம் நாங்கள் 2000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்லும்போது இதே ஒரு தொலைக்காட்சியில் கேட்டாங்க, நீங்கள் 1000 ரூபாய் கொடுப்பதுக்கு சாத்தியக்கூறு இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ 2000 நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு மழுப்பலான பதில் தான் சொன்னார் அவர் சொல்லிட்டு. எனவே மக்கள் இப்போது தளபதியை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். 1000 ரூபாய் கொடுப்போம் என்று உறுதிமொழி கொடுத்தோம், இப்போது 2000 கொடுப்போம் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். அது கொடுப்பதற்காக அச்சாரமாகத்தான் கோடைக்கால நிதியாக 2000 கொடுத்திருக்கிறார். உறுதியாக மக்கள் தளபதியை நம்புகிறார்கள். நீங்கள் பொதுவாக ஒரு பார்வை சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் அதிகமாக குடிசைகள் நிறைந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பல்வேறு எல்லா சமூகங்களைச் சேர்ந்தவர்களிலும் அங்கே வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு மாவட்டம் தான் அப்படிம்பாங்க. விளிம்பிலை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம நிலை மாவட்டம், ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது இந்த 5000 ரூபாய் அல்லது இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது அவர்களுக்கு எவ்வளோ உதவியாக இருந்ததுங்கிறத ஒரு புறம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், கடந்த தேர்தலிலும் கூட அதிமுக கணிசமாக வெற்றி பெற்ற தொகுதிகளில் வட மாவட்டங்கள் கணிசமாக இருக்குது, குறிப்பாக விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகள் இருக்குது. அந்த நம்பிக்கையிலா அல்லது என்ன நம்பிக்கையில் இப்போ சிவி சண்முகம் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் சொல்லலாம், ஆனால் விழுப்புரத்தை பொறுத்தவரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளிலும் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இவ்வளோ திட்டங்களை எடுக்கிறீங்க, பட் அவர் 7 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுங்கிறாரு. அது ஒரு கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம், வட மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களையும் அதிமுக கணிசமாக வெற்றி பெற்றதையும் பார்த்தோம்.
அதை இந்த தேர்தல் எப்படி அதை எதிர்கொள்ள போறீங்க 2026 தேர்தலில்? அவருடைய கூற்று இப்போது வெறும் வாய்ஸ் அவ்வளோ தான். ஏன்னா 7 தொகுதியில் வெற்றி பெறுவோன்னு இப்போ சொல்கிறாரு. 2021 தேர்தலில் அவர் சொந்த தொகுதியிலே தோல்வி அடைந்தார். விழுப்புரம் தொகுதியில் அவர் 14,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்து தோல்வி அடைந்தார். சொந்த தொகுதியில் அவர் அமைச்சராக 2016 2021 ஆண்டு வரை அமைச்சராக பணியாற்றி 2021 தேர்தலில் அவர் சொந்த தொகுதியிலேயே போட்டியிட்டு அவர் 14,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். சொந்த தொகுதியிலே தோல்வி அடைந்தார் எப்படி மற்ற 7 தொகுதியில் வெற்றி பெற முடியும் என்பது தயவுசெய்து உங்களுடைய பார்வைக்கு நான் வருகிறேன். எனவே இது வெற்று கூச்சல் வாய்ஸ் அவளால் தான் இப்போ CV சண்முகம் கொடுத்துக்கொண்டார் தவிர நிச்சயமாக அங்கே தோல்வி பயத்தால் தான் இப்போ அவர் தொகுதியை மாறுகிறார். அவர் தொகுதி மாறாது. ஆமாம் ஆமாம். எனவே இவர் சொல்லுவது வெறும் வெற்று கூச்சல். எந்த தொகுதி போகிறாரு? அவர் இப்போது மயிலம் தொகுதி வருவதாக கேள்விப்படுகிறோம். கடந்த முறை தோல்வி அடைந்ததால் இந்த வாட்டி மயிலம் தொகுதிக்கு வருவதாக தான் இப்போது செய்தி இருக்கிறது. அதற்கான வேலைகளை கூட அவங்க இப்போ செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா விருப்ப மனு கூட அவங்க தலைமை அலுவலகத்தில் மயிலம் தொகுதிக்கு தான் விருப்ப மனு பணம் கட்டியிருக்காரு. விழுப்புரத்துக்கு கட்டல. அப்போ அவர் 7 தொகுதி வெற்றி பெறுவது ஏன் நின்ன தொகுதி மீண்டும் ஜெயிக்க வேண்டியது. பட் இப்போ அவர் இன்னும் ராஜ்யசபா MP தானே இருக்கார். அப்போது இன்னொரு கேள்வி, இவர் இப்போது ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறவர் இப்போ சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் போட்டியிடுறாரு. அதுவும் தப்பு இல்லையே? தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவது உங்களுக்கு உறுதியாக இருந்தால் நீங்கள் ராஜ்யசபா தொடர்றீங்க, ராஜினாமா பண்ணிட்டு நில்லுங்களேன். உங்களுக்கு அந்த தைரியம் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மக்கள் உங்களை வெற்றி பெற வைப்பார்கள் மயிலம் தொகுதியில் நினச்சிங்கன்னா ராஜ்யசபா பலப்பேர் ராஜினாமா செய்து நிற்கலாமல் நீங்கள் ஏன் நிற்கிறீங்க? அப்போ உங்களுக்கு உங்கள் வெற்றியின் மீது இன்னும் நம்பிக்கை இல்லை. ஒருவேளை வெற்றி வாய்ப்பு இருந்தால் ராஜ்யசபா தொடரலாம் என்ற நம்பிக்கையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த உறுதியும் நம்பிக்கையும் இருந்திருந்தால் மக்கள் உங்களை வெற்றி பெற வைப்பார்கள் என்று நினைத்தால் ராஜ்யசபா பதவி ராஜினாமா செய்துவிட்டு நில்லுங்க, மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். எனவே நிச்சயமாக இந்த மக்கள் விழுப்புரத்தில் என்ன பாடத்தை கற்பித்தார்களோ அந்த பாடத்தை நீங்கள் இந்த தொகுதியில் தான் கொடுப்பீங்க. இந்த திட்டங்களுக்கெல்லாம் கூட அவங்க கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்களே. அவர் தொடர்ச்சியாக இந்த மக்கள் திட்டங்களுக்கு விமர்சனம் வைக்கிறவர் தானே CV சண்முகம். அவர் விமர்சனங்களுடைய மொத்த உருவம் தான் CV சண்முகம் அவர்கள். அவர் தொடர்ந்து இந்த மக்கள் நல திட்டங்களுக்கு எதிர்ப்பான மனநிலையில் தான் பேசுகிறாரு. தொடர்ந்து இந்த மக்கள் நல திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு மன்றத்துக்கு போகிறாரு. நலன் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் மூலமாக மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை முகாம்களை அமைத்து திட்டங்கள் நிறைவேற்றுவதற்காக தமிழக அரசு இருக்கிற எல்லா முடிவுகளையும் எதிர்த்து அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடாது, நலன் காக்கும் ஸ்டாலின் என்றும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்துக்கெல்லாம் பெயர் வைக்கக்கூடாது என்று நீதிமன்றத்துக்கு போகிறாரு. நீதிமன்றம் சரியான அவருக்கு பதில் கொடுத்துருக்கிறது. இப்படிப்பட்ட திட்டங்கள் வைப்பது மரபுக்கு அப்பாற்பட்டதில்லை, மரபா சார்ந்த ஒன்று தான். எனவே இந்த மனுவை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட தவறான வழக்குகளை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறேன் என்று அவருக்கு அபராதம் விதித்தது நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கிறோம். ஏன்னா எப்போதுமே இந்த மக்கள் நல சார்ந்த திட்டங்களுக்கு அவர் எதிர்ப்பான மனநிலையில் தான் பேசுகிறார். உதாரணமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி விழுப்புரத்தில் இருந்த ஒரு செயல்வர் கூட்டத்தில் பேசுகிறார். இந்த திமுக காரனுங்க இலவசம் கொடுப்பானுங்க, 1000 ரூபாய் கொடுப்பான், லேப்டாப் கொடுப்பான், பெரிய பஸ் கொடுப்பான், தேவைப்பட்ட தேர்தல் நேரத்தில் ஆளுக்கு ஒரு பொண்டாட்டியும் கொடுப்பான்னு பேசினவர் தான். இப்படி ஒரு தரக்குறைவான ஒரு வார்த்தைகளை அள்ளி வீசுகிற ஒரு அரசியல்வாதி தான் CV சண்முகம். இதை எந்த பெண்களும் பெண்கள் மட்டும் இல்லை, யாருமே ரசிக்கலை. இந்த மகளிர் உரிமை ஆணையமே கடுமையான கண்டனம் தெரிவித்தது. இப்போ மகளிர் உரிமை ஆணையத்தில் அது வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கை இப்போ சந்தித்து கொண்டிருக்கிறார். இதுதான் CV சண்முகத்துடைய அணுகுமுறையே அவருக்கு இல்லை. அவர் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளில் பேசக்கூடியவர் அப்படிங்கிற பார்வை அவர் மீது இருக்கிறது. அவர் சொந்த கட்சியை சேர்ந்தவர்களை கூட கடந்த காலங்களில் அப்படி தான் பேசியிருக்கார். திருமதி V.K. சசிகலா அம்மையாரை பற்றி பேசுகின்ற பொழுது கடும் சொற்களை வீசியிருக்கிறார், கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அதை தாண்டியும் கூட அவருக்கு ஒரு கட்சியில் அதிமுகவில் அவருக்கு ஒரு வலுவான செல்வாக்கு இருக்கிறது என்பது போன்ற ஒரு பார்வை இருக்கின்ற பொழுது நீங்கள் இன்றைக்கி அவர் தோல்வி பயத்தின் காரணமாக தொகுதி மாறுறாருன்னு ஒரு வாதம் வைக்கிறீங்க. ஒரு பேச்சுக்காக கேட்குறேன். இப்போ நீங்கள் அப்படி ஒருவேளை அவர் தொகுதி மாறியிருந்தால் கூட, மாறுறாருன்னு வச்சுக்க, மயிலம் மாறாருன்னா கூட அவரை எதிர்த்து களமிறங்குவதற்கு திமுக நேரடியாக களமிறங்கி அவரை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறதா? திமுக இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் லைக் யூ நாளைக்கு தலைமை உங்களையே களமிறக்கிச்சுன்னா கூட மேபி நீங்கள் அந்த மாதிரி நாட் ஒன்லி யூ, நீங்கள் எத்தனை பேர் அதுக்கு தயாராக இருக்கிறீங்க? ஏன்னா வட மாவட்டத்தில் நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, வட மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இருக்குது. எனவே அதை கூட்டணிக்கு ஒதுக்கும் திமுக, அந்த மாதிரிலாம் ஒரு நரேட்டிவ்ஸ் சொல்லப்படுகிறது. அதனால கேட்குறேன். அப்படி இல்லை, நாங்கள் நேரடியாக திமுகவை களமிறங்கி CV சண்முகத்தை எங்களால் வீழ்த்த முடியுங்கிற நம்பிக்கை திமுக எவ்வளோ இருக்குது? உறுதியாக இன்றைக்கு தலைவரின் மேல் இருக்கின்ற நம்பிக்கை, செயல்படுத்துகிற திட்டங்கள், CV சண்முகத்தின் மேல் இருக்கின்ற எதிர்மறை விமர்சனங்கள்
அத்தனையும் சேர்ந்து திமுகவில் ஒரு அடிமட்ட தொண்டனை நிற்க வைத்தால் கூட மேலும் தொகுதியில் கண்டிப்பாக அவரை வீழ்த்து காட்டுவதற்கான சக்தி திமுக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவருடைய அந்த பேச்சு, வெறுப்பு அரசியல், தலைவர்களை விமர்சனம் செய்வது, தரக்குறைவாக பேசுவது, இழிவாக பேசுவது, நாகரிகம் இல்லாமல் பேசுவது, அதை யாரும் ரசிக்கலை. அதில் குறிப்பாக திமுகவுடைய அடிமட்ட தொண்டனிலிருந்து மேல்மட்ட தலைவர்கள் வரை இவர் தலைவரை பற்றி விமர்சனம் செய்து பேசியது, தளபதி விமர்சனம் செய்து பேசுவது, இளம் தலைவரை விமர்சனம் பேசுவது, இதையெல்லாம் அரசியல் சார்ந்த விமர்சனமாக வரவேற்கிறோம். அரசியல் ரீதியாக கொள்கை சார்ந்த விமர்சனங்களை பேசுவது அதுக்கு பதிலுக்கு தயாராக இருக்கும். ஆனால் மேடையில் நாகரிகம் இல்லாமல், வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒருமையில் பேசுவது, குலத்தொழிலை குறித்து பேசுவது, ஜாதியை பற்றி பேசுவது, இதையெல்லாம் யாருமே ரசிக்கலை. எனவே ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் மத்தியிலும் ஒரு நெருப்பு கனல் புகைந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் பாடம் கற்பிக்க வேண்டும் என்பது, எப்போது தேர்தலில் வருவார், இவரை வீழ்த்த வேண்டும் என்று வெறியோடு திமுக தொண்டர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் எந்த நேரத்தில் எந்த தொகுதியில் என்றாலும் அவர் வீழ்த்தப்படுவது உறுதி, வெற்றி வாய்ப்பை இழப்பது உறுதி என்பது தெளிவாக சொல்ல முடியாது. இல்லை, குலத்தொழிலை பற்றி பேசுவது நீங்கள் யாரை பேசுனார்? கடலூரில் ஒரு நல்ல கூட்டத்தில் பேசுகிறாரு. அப்போது கலைஞரையும் அவர் பேசும்போது ஒரு செய்தியை விசாரித்து, அப்போ என்ன நீ செஞ்சுட்டு இருந்தீங்க? டிடிவி தினகரன் கூட ஏதோ அபிசிவான வேர்ட்ஸில் பேசி, டிடி தினகரன் பேசும்போது கூட அதே டிடி தினகரன் டிடி விமர்சனம் பண்ணுகின்ற போது இவர் ஏதோ டிடி தினகரன் இவர் விமர்சனம் செய்கின்ற போது இவர் திருப்பி ஒரு பதில் சொன்னார். சசிகலாவை ஒரு இதில் பேசுகின்ற போது சசிகலா எங்களுக்கு சின்னம்மா இல்லை எங்கள் அம்மா என்று சொன்னார். அப்புறம் அந்த அம்மாவே ராட்சசி என்று பேசுகிறார். எனவே அவர் முரண்பட்டு பேசுவது புதிதல்ல. அவரால் விமர்சனம் செய்யப்படாத தலைவர்களே கிடையாதுங்க. அனைவரையும் விமர்சனம் பேசுவார். மோடியினால் தான் தோற்றன் என்று சொன்னார். விழுப்புரத்தில் பேசுகின்ற போது பிஜேபியோடும் மோடியோடு கூட்டு சேர்ந்ததால் நான் விழுப்புரம் தோல்வி சந்தித்தேன் பேசுகிறார். இப்போ அதே மோடியோடு மேடையில் அமர்ந்திருக்கிறார். இதை பாட்டாளி மக்கள் அன்புமணியோடு பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி இல்லாத காலத்தில் தான் வெற்றி பெற்றுகிறோம் என்று சொன்னார். இப்போ அது அன்புமணியோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார். எனவே அவர் முழுக்க சந்தர்ப்பாத அரசியலையும் முரண்பாடான அரசியலையும் பேசுவதுதான் சி.வி. சண்முகத்துடைய வாடிக்கையான ஒன்று. அது பலமாக நினைக்கிறார். அது பலம் இல்லை, அவருடைய பலகீனம் என்பது விரைவில் அந்த தேர்தல் அவருக்கு உணர்த்தும். நீங்கள் பிரதானமாக அஇஅதிமுக நோக்கி விமர்சனங்களை வைத்தாலும் கூட, குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் சி.வி. சண்முகம் போன்றவர்கள் நோக்கி விமர்சனம் வைத்தாலும் கூட, மறுபுறம் இந்த தேர்தல் என்பது அதிமுகவிற்கான போட்டி அல்ல. இந்த தேர்தல் என்பது திமுகவிற்கும் தாவேகாவிற்குமான போட்டி அப்படின்னு விஜய் போன்றவர்கள் சொல்கிறாங்க. விஜய் நீங்கள் விக்கிரவாண்டி, விழுப்புரம் அருகே விக்கிரவாண்டியில் நடத்திய மாநாடு நம்ம பார்த்தோம். பெரும் கூட்டம், ரசிகர்கள் கூட்டம் அவருக்கு திரண்டுச்சு. நம்ம மதுரையில் பார்த்தோம். அவருக்கு இன்றைக்கு இளைஞர்கள் பெருமளவு அவர் பின்னால் திரளுகிறார்கள். போட்டி என்பதே திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்வது அப்படிங்கிறது, பொதுவாக தமிழ்நாடு முழுக்க அவருக்கு ரசிகர்கள் இருப்பதாக சொன்னாலும், விக்கிரவாண்டி மாநாட்டை வைத்து கேட்குறேன், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவருக்கு இன்னும் கூடுதலான ஆதரவு இருக்கிறதா? அப்படியான ஒரு பார்வை அவர்கள் தரப்பில் வைக்கப்படுது. அது உங்களுக்கு சவாலாக இருக்குமா அந்த எலெக்ஷனில் இளைஞர்களின் வாக்குகளை பெறுவது? உறுதியாக அது சவாலாகவும் இல்லை, திமுகவுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. விக்கிரவாண்டியோ இல்லை விழுப்புரம் மாவட்டத்தில் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் தொண்டர்கள் கிடையாது. இல்லை, அவங்க ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ரசிகர்கள் அவரை ஒரு ஒரு பிம்பமாக, சினிமாவில் பார்த்த பிம்பத்தை நேரிலே பார்க்க வருகின்ற போது கூட்டமாக கூடுகிறார்கள். ஆனால் அரசியல் களம் என்று தேர்தல் வருகின்ற பொழுது அவர் வாக்களிப்பார்களா என்பது சந்தேகத்துக்குரிய ஒன்று. ஏன்னால் அன்றைக்கு இருக்கிற கல நிலவரம், அரசியல் சூழ்நிலை, அவர்கள் குடும்பத்தினுடைய நிர்பந்தம், அவங்க குடும்ப உறுப்பினர் எடுக்கிற முடிவு, இதையெல்லாம் சார்ந்து கட்டுப்பட்டு தான் அவர்கள் எடுக்க வேண்டிய அவசியம் வரும். எனவே நிச்சயமாக ரசிகர்கள் என்பது வேறு, வாக்காளர்கள் என்பது வேறு. ஒரு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு கட்சிக்கு முழுவதில் ஒரு கட்டமைப்பு வேணும். கட்டமைப்பது ஒரு கிளைக்கழகத்திலிருந்து மேல்கட்ட வரை கட்டமைப்பு வேண்டும். அந்த கட்டமைப்புக்கு உழைப்பதற்கு தொண்டர்கள் வேண்டும். அந்த தொண்டர்களை வழிநடத்துகின்ற தலைவர்கள் வேண்டும், தளபதிகள் வேண்டும். அவர்களை வழிநடத்துகிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் வேண்டும். இப்படி அடுக்கடுக்காக வர வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் ஒரு தேர்தல் களப்பணி ஆற்ற முடியும். ஏதோ திடீரென்று திருவிழாக்கு வருகின்ற ஒரு வான வேடிக்கையை போல ஒரு விஜய் என்கின்ற ஒரு தனிநபர் பிம்பத்தை கட்டமைத்து தேர்தல் சந்திக்கின்ற பொழுது உறுதியாக தேர்தல் களத்தில் அவர்களால் தேர்தலை சந்திக்க முடியாது. எனவே விஜயினுடைய வருகை என்பது எந்த கட்டத்திலும் திமுகவுக்கு அச்சுறுத்தலும் அல்ல, அது ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாகவும் வர வாய்ப்பே கிடையாது. ஒரு பிம்பம் உருவாக்கியிருக்கின்றார்கள். சினிமா என்பது வேறு. சினிமாவில் ஒரு ஹீரோவாக இருக்கலாம், அரசியலில் அவர் ஜீரோவாகத்தான் ஆகப் போகிறார் என்பது 2026 உறுதியாக அவருக்கு எடுத்து சொல்ல அவருக்கு சொல்லி. ஆனால் எந்த விஜயினுடைய வருகை என்பது திமுக எந்த பாதிப்பும் இல்லை சார். ஒரு குறிப்பிட்ட இந்த இளைஞர்கள் சினிமா மோகத்தில் ரசிகர்களாக அவரை பார்க்க விரும்புகிறாங்க. அந்த கூட்டம் கூடுது.
தேர்தல் களத்துக்கு வந்து நிற்பாங்களா என்பது சந்தேகம்தான். தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன மாதிரியான திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் என்னெல்லாம் திட்டங்கள் அப்படிங்கிறத டாக்டர் மாசிலாமணி அவர்கள் நம் முன் அடிக்க காட்டினார்கள். மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறது திமுக அப்படிங்கிறத தான் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு 200 வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு முதலமைச்சர் சொன்னதற்கு கூடுதலாக ஒரு சான்று அவங்க சொல்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது. அதை சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரித்து பார்க்கின்ற பொழுது 221 தொகுதிகளில் திமுக தான் முன்னிலை வகித்தது. அதுலேருந்து தான் அந்த 200 வெல்வோம் 200 அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அதை வந்து நம்பிக்கையான வார்த்தையை அவர் வந்து முதலமைச்சர் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார். நீங்களும் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் திமுக அணி ஒரு பெரிய வெற்றியை பெறும் இருக்கிறீங்க. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன வகையில் எல்லாம் திட்டங்கள் இருக்கிறது, எப்படியெல்லாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் நம்பிக்கை சாத்தியமாகட்டும். நிச்சயம் திராவிடம் 2.0 மீண்டும் மலரட்டும். உங்களுக்கும் உங்களுடைய சகாக்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. உங்களை சந்திப்பதும் மிக்க மகிழ்ச்சி. நிறைவு செய்யலாம் சொந்தங்களே. மீண்டும் மற்றொரு நேர்காணல் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.